ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக அரைச்ச அந்த சாம்பார் பொடி வச்சு ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் பொடி அரைச்சிக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. 4லேருந்து 5 காஞ்ச வத்தல் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 2லேருந்து 2.25 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பார் பொடி அரைச்சிக்கலாம். சாம்பார் பொடி அரைக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துருங்க. கருவேப்பிலை, காஞ்ச வத்தலை கடைசியாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா காஞ்ச வத்தல், கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் முன்னாடியே துவரம் பருப்பை தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 3லேருந்து 4 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த மசாலா எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு ஜாரில் சேர்த்துட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு காஞ்ச வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம், 2 தக்காளி இதில் நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் எந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நான் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம பருப்பு தண்ணியை கொஞ்சம் பிரித்து எடுத்துடலாம். பருப்பு தண்ணி பிரித்து எடுத்துட்டு இந்த பருப்பை நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. ஸோ சாம்பார் செய்யும் போது எப்பயுமே இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சிட்டு தான் அதை நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பருப்பு நெத்தாக நிற்காமல் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த சூட்லேயே இந்த மத்து வச்சு கடைஞ்சிங்கன்னா போதும், பருப்பு வந்து நல்லா மிங்கிள் ஆயிரும். வெங்காயம் தக்காளி இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா இந்த பருப்பு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டினா கலந்த தூளும் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் அப்படின்றதுனால வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஒரு 4 நிமிஷம் அது கொதிச்சதுக்கு அப்புறமா புளி தண்ணி சேர்த்துருங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்திங்கன்னா போதும். நிறைய புளி ஆயிடுச்சுன்னா சாம்பார் டேஸ்ட் மாறிடும். இப்போ இதை நம்ம கொதிக்க விடலாம். புளி வாசனை போய் நல்லா நம்மளுக்கு புளி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இதில் பருப்பு சேர்த்துக்கலாம். கரெக்டாக 1/2 கிளாஸ் பருப்பு நான் வந்து ஊற வச்சு வேக வச்சுருந்தேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா இப்போ கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா பாருங்க, நம்மளோட சாம்பார் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம். 2லேருந்து 2.25 டீஸ்பூன் வரைக்கும் இதில் நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ கொதிக்க விட போகிறேன். இது கொதிச்சுட்டு இருக்க டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த சாம்பார் பொடியை ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு நல்லா அதை மூடி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அதே மாதிரி வாசனையாக இருக்கும். சாம்பார் பொடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு கொஞ்சமாக வெல்லம் இதில் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம கரையிறதுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு.
கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டாக சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சைட் டிஷ் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இட்லி சாம்பார் ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.